வனத்துறையின் செயலாளராக அப்போது இருந்த இப்போதும் இருக்கிற திருமதி சுப்ரியா சாகுவின் கீழ் வேலை செய்ய வேண்டும் என்று திரு பொன்முடி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஏன் இப்போ அவரை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள் என்றால் 10 மாதத்தில் தேர்தல். அவங்களுக்கு இது அஃபென்ஸு அதெல்லாம் அவங்களுக்கு பயம்லாம் கிடையாது. நாம் நேற்று பேசுனது மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒன்று கம்முனதை வச்சுருந்துருக்கலாம், ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் இது இந்துக்களின் வாக்குகளை பாதிக்கும் என்பதை உணர்ந்து விட்டார். அவர் பேசின விஷயம் நிச்சயமாக அருவருக்க வைக்கும், மத நம்பிக்கை இல்லாதவர்களையும் அருவருக்க வைக்கும், மாற்று மதத்தை சேர்ந்தவர்களையும் அருவருக்க வைக்கும். கொச்சை மற்றும் ஆபாசம் தான் அதற்கு. ஆமாம் சார், இரு பிரிவினரை பேசியிருக்காங்க, பெண்களை பேசியிருக்காங்க, எல்லா வகையிலையும். அது மாதிரி நிறைய லைன் பை லைன் அது ரொம்ப தப்பாக இருக்குது. அதனால் இவரை வச்சிருந்தா இவர் மூஞ்ச காட்டினாலே இந்துக்களின் வாக்குகள் போகும். அப்போது என்ன செய்வது? 2 பேரை தூக்கி போட்டுட்டாங்க. இதனால் இது நடக்கும் என்ற அடிப்படையில் தான் சொன்னேன். நான் ஒன்றும் ஜோசியத்தின் அடிப்படையில் சொல்லலை. நடந்தே தீரும், வேறு வழி அல்ல.